சீரரா செல்வம் போல் சேர்க்குது என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இன்றைய உபயதாரருக்கு நன்றி கூறி புருஷ சூக்தம் என்ற தலைப்பிலே பேச இருக்கிறேன். புருஷ சூக்தம் என்பது வேதங்களில் காணப்படுவது. இது வேத மந்திரம். இந்தியாவை பொறுத்தவரை வேதங்கள் ஒரு நூலாக கிடைக்காது. வேதங்கள் காலங்காலமாக மனதாலே தரிக்கப்பட்டது, மனப்பாடமாக வச்சுருப்பாங்க. ஒரு சிஷ்யன் ஒரு குருக்கிட்ட போனால் அவர் வாய்மொழியாக சொல்லி தருவார். அவர் எழுதக்கூடாது சிஷ்யர், அதை அப்படியே மனசில் தரிக்கணும். இப்படி ஓரான் வழியாக வந்தது. ஒருத்தர் ரிக்வேதம் மட்டும் படிச்சிருப்பார், ஒருத்தர் யஜுர்வேதம் மட்டும் படிச்சிருப்பார். சில பேர் 2 வேதம் படிச்சிருப்பாங்க, திவிவேதி. 3 வேதம் படிச்சிருப்பாங்க, திரிவேதி. 4 வேதம் படிச்சிருப்பாங்க, சதுர்வேதி. இப்படி இருந்தது. வேதம் கற்றவர்கள் யாருமே எழுதி படிக்கவில்லை. அது வாய்மொழியாக, திருவாய்மொழியாக இருந்தது. வேதத்துக்கு எழுதா கிழவி என்று பெயர். எழுதப்படாத சொற்கள்னு. உலகத்திலேயே எழுதா கிழவி என்று இந்து மதத்துக்குத்தான் சிறப்பு. வேறு எந்த மதத்துலையும் எழுதா கிழவி இல்லை. எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. ஏட்டிலையா, தோல்லையா, மரப்பட்டைகள் எழுதி வச்சுருப்பாங்க. பின்னால் அச்சு இயந்திரம் வந்தது. இப்படி இந்தியாவிலே வேதங்கள் மனதிலே தரிக்கப்பட்டு அறிவிலே காக்கப்பட்டன. அப்படி தான் இருந்தது. அதனால் தகுதியுள்ள அந்த பிராமணர்கள் மட்டும்தான் வேதம் சொல்லுவார்கள். அவங்களுக்கு மட்டும்தான் வேதம் தெரியும். இந்தியர்களிலேயே மற்ற வர்ணத்தாருக்கு வேதத்துக்கு யோகியதை இல்லை. இந்த சத்திரியர்கள், வைசியர்கள் கூட ஏதோ அந்த காயத்ரி, உபநயனம், கொஞ்சம் 1-2 மந்திரங்கள் இருக்குமே தவிர பரிபூர்ண வேதாத்தியாயனம் என்பது பிராமணர்கள் தான் பண்ணினாங்க. இப்படி இருக்கும்போது கலியுகத்திலே மனிதனுடைய அறிவு விஞ்ஞானத்திலே ஈடுபட்டது. அதாவது வெளியே அவன் பார்க்கக்கூடிய பொருள்களிலே அவனுக்கு ஆர்வம், நாட்டம், ஆராய்ச்சி அப்படி வந்தது. பல்வேறு யந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதுபோல் ஏட்டில் எழுதப்படும் விஷயத்தை அச்சடிக்கக்கூடிய அச்சு இயந்திரம் என்று பிரிண்டிங் ப்ரெஸ், அது 1440ஆவது ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது மேல்நாட்டில். பைய அது இந்தியாவுக்கும் வந்தது. அப்போது வெள்ளையர்கள், பாரசீகர்கள் எல்லாம் போக்குவரவாக இருந்ததுனாலே விஞ்ஞானமும் சிறிது சிறிதாக பல நாடுகளுக்கும் பரவியது. அப்படி இருக்கிற போது இந்தியாவிலே 17வது நூற்றாண்டின் இறுதியிலே, 18வது நூற்றாண்டிலே, 19வது நூற்றாண்டிலே அது வியாபகமானது. அச்சு இயந்திரம் வியாபகமானது. அதில் சம்ஸ்கிருதத்தை அச்சு போடுவதற்கு சம்ஸ்கிருத எழுத்து தேவநாகரின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தி எழுத்து அதில் தான் எழுதப்படுது. அந்த தேவநாகரி எழுத்தில் அச்சு இயந்திரம் இல்லை. அது எப்போ ஸ்தாபிக்கப்பட்டதுன்னா
1806 பாபுராம் என்பவராலே சம்ஸ்கிருதத்தை அச்சடிக்கக்கூடிய ஒரு பிரஸ் உருவானது. அப்போது 1806 அவர்கள் பரீட்சார்த்தமாக முதலிலே வேதத்தை அச்சடிக்கலாம் என்று முடிவு செய்தார்கள். அதுக்கு பிராமணர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்தார்கள். முடியாது, இது எழுதவும் கூடாது, அச்சும் போடக்கூடாது என்று. அப்போது பல போராட்டங்கள் நடந்தன அறிவாளிகளுக்குள்ளே. ஒரு வகையாக சில பிராமணர்கள் வேதத்தை அச்சு போடலாம் என்ற ஒரு எண்ணத்துக்கு வந்தார்கள். இப்போ 1806 ஆண்டு முதலாக ரிக்வேதம் அச்சிடப்பட்டது. அது வரைக்கும் வேதம்னா எந்த ஏட்லையும் புக்கிலையும் பார்க்க முடியாது. 1806 பாபுராம் என்பவர் ரிக்வேதத்தை அச்சடிக்க காரணமானார். இப்படி அச்சான பிறகு அறிவு தேடல் உள்ள வெள்ளையர்கள் இந்தியர்களோடு தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். வெள்ளையர்கள் ஆட்சி வந்தது. அறிவு தேடல் உள்ள வெள்ளையர்கள் வரப்போக இருந்தார்கள். அவர்களிலே சிலர் இந்திய இலக்கியங்களிலே ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் வைத்தியம், மாந்திரிகம், ஜோதிஷம், சிற்பம் முதலிய கலைகளை அச்சுப்போட தொடங்கினார்கள். ஜெர்மானிய கைரேகை நிபுணராகிய கீரோ என்பவர் வடநாட்டிலே உள்ள ஜிப்சிஸ் இனத்தைச் சேர்ந்த சிலரிடம் மனித முதுகுத்தோலிலே எழுதப்பட்ட கைரேகை புத்தகம் ஒன்றை கண்டுபிடித்து அவர்களுக்கு சில வைரங்களையும் தங்க நாணயங்களையும் கொடுத்து அதை விலைக்கு வாங்கி கொண்டார். அவர் தெரிவிக்கிறார், மனித முதுகுத்தோலில் கூட நூல் செய்ய முடியும் என்பதை நான் அன்றுதான் உணர்ந்தேன். போஜ மகாராஜனுடைய கைரேகை எனக்கு அப்பொழுதுதான் கிடைத்தது என்று. அப்போ இந்தியாவில் இந்த மாதிரி சாஸ்திரங்கள், அரிய சாஸ்திரங்கள் இருக்கின்றன என்ற செய்தி மேல் நாடுகளில் தீயாய் பரவியது. அதில் சில வெள்ளையர்கள் சம்ஸ்கிருதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அப்போது சில பிராமணர்கள் பணம் வாங்கி கொண்டு அவர்களுக்கு சம்ஸ்கிருதத்தை கற்றுக் கொடுத்தார்கள். பிராமணர்கள் இப்படி கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் சில வெள்ளையர்களுக்கு இவர்கள் மறைவாக வைத்திருக்கும் வேதங்கள் நமக்கு வேண்டும் என்று நினைத்தார்கள். அதற்கு அவர்கள் ஆயுதமாக பயன்படுத்தியது பணம். வெள்ளையர்கள் தாங்களே சம்ஸ்கிருதத்தை கற்றுக்கொண்டு தாமே வேதங்களை கற்றுக்கொள்வதற்கு அவர்கள் என்ன திருஞான சம்பந்தரா அல்லது நம்மாழ்வாரா? யாராவது சொல்லிக் கொடுக்கணுமில்ல. அதுவும் வேதங்கள் சம்ஸ்கிருதங்கிற போது பிராமணர்கள் தான் அது சொல்லிக் கொடுக்கணும். ஸோ பணத்தை கொடுத்து சில வெள்ளையர்கள் வெற்றிகரமாக வேதங்களை கற்றுக்கொண்டார்கள். அந்த வெள்ளையர்கள் எந்த விதமான அனுஷ்டானமும் இல்லாதவர்கள். மாட்டு இறைச்சி, பன்றி இறைச்சியெல்லாம் சாப்பிடுவாங்க. எந்த வேதிக் ஆச்சார அனுஷ்டானமும் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் அவர்கள் ஒரு அறிவு தேடலின் காரணமாக இந்த வேதங்களை கற்றுக்கொண்டார்கள். அதை பிராமணர்கள் மொழிபெயர்த்து கொடுத்தார்கள். ஆங்கிலம் தெரிந்த பிராமணர்கள், துபாஷாக இருந்தவர்கள், மொழிபெயர்த்து கொடுத்தார்கள். ஆங்கிலத்திலே இதுக்கு என்ன அர்த்தம் என்று மொழிபெயர்த்து கொடுத்தார்கள். இவை
இந்த அச்சு எந்திரத்தின் மூலமாக நூல் வடிவு அடைந்தன. அது மெல்ல மெல்ல மேல் நாடுகளுக்கு பரவியது. ஏறக்குறைய 1850களில் மேக்ஸ் முல்லர் என்ற ஒரு ஜெர்மானிய அறிஞர், அவர் கொஞ்சம் இந்த மாதிரி அறிவுத்தேடல் உள்ளவர், அவர் கைக்கு வேதம் கிடைத்தது. அவர் மாஸ் மீடியாவில் ஒரு செல்வாக்குள்ளவராக இருந்தார். இந்த செய்தியை மேல்நாட்டு மக்களுக்கு பரப்பினார். வெள்ளையர்களிலே பல அறிவு தேடல்கள் உள்ளவர்கள் இந்தியாவுக்கு விரைந்தார்கள். வேதங்கள் அனைத்தையும் நாம் அச்சு போட வேண்டும் என்று நினைத்தார்கள். சம்ஸ்கிருதத்தை கற்றுக்கொள்வது அவசியம் என்று நினைத்தார்கள். பலர் சம்ஸ்கிருத வித்வான்களானார்கள். மேக்ஸ் முல்லர் இந்திய ரசிகரானார், இந்திய பக்தரானார்னு சொல்லலாம். அவர் அதிகமாக இந்த நாட்டு இலக்கியத்தை பற்றியும் வேதங்களை பற்றியும் சொல்ல அங்கே என்னாச்சு, சம்ஸ்கிருத மாநாடுகள் போடப்பட்டன மேல்நாடுகளிலே. சம்ஸ்கிருதம் கற்றுக்கொள்வது ஒரு அந்தஸ்து என்கிற அளவுக்கு மேல்நாட்டில் ஒரு எண்ணம் உருவானது. அப்படி இருக்கும்போது சம்ஸ்கிருதத்தில் ஒரு நம்பகமான டிக்ஷனரி, பிரசித்தமான டிக்ஷனரி எடுத்துட்டால் இன்றைக்கும் மோனியர் டிக்ஷனரி தான், வெள்ளக்காரம் போட்ட டிக்ஷனரி தான். அதை தான் இன்றைக்கி பிராமணர்களும் வடக்கையும் சரி தெற்கையும் சரி பார்க்கிறார்கள். அதை தயார் பண்ணுறதுக்கு அந்த மோனியர் எவ்வளோ பாடுபட்டாங்க, எத்தனை இலக்கியங்களை படித்தாங்க, சம்ஸ்கிருதத்தை எவ்வளோ கட்டுறாங்க. அவர் மோனியர் சான்ஸ்கிரிட் ப்ரொஃபஸர், மேல்நாடுகளில் சம்ஸ்கிருத விரிவுரையாளர். மேல்நாடுகளிலே சம்ஸ்கிருதத்திலே சொற்பொழிவாற்றக்கூடிய வெள்ளையர்கள் பெருகினார்கள். அந்த நிலையிலே வேதங்கள் பரவின. அதுவரை வாய்மொழியாக இருந்த வேதங்கள் அச்சு வடிவில் கிடைத்தன. இது போதாதென்று இந்தியாவில் உள்ள மடங்கள், இப்போ ராமகிருஷ்ண மடம் மாதிரி மடங்கள் உபனிஷதங்களை வேதங்களை அச்சு போட்டு நூல்களாக மக்களுக்கு கொடுத்தார்கள். போதாததுக்கு பெண்கள் வேத மந்திரம் சொல்லி யாகம் பண்ணலாம் என்கிற ஒரு கொள்கையை பரப்பக்கூடிய ஒரு இயக்கமே ஆரம்பிக்கப்பட்டது. பல புரட்சி புதுமை இயக்கங்கள்லாம் இந்தியாவில் தோன்றியது. அப்போ என்னாச்சு, வேதங்கள் எங்கும் அனைவருக்கும் கிடைக்கும். இப்போ மேல்நாட்டில் ஆக்ஸ்ஃபோர்டு, கேம்பிரிட்ஜு, பாரிஸ் மாதிரி நகரங்களிலே உள்ள பல்கலைக்கழகங்களின் நூலகங்களிலே வேத நூல்கள் கிடைக்கும் என்கிற நிலை உருவானது. இந்தியாவிலே நூலகங்களிலே வேதங்கள் கிடைக்கும் என்கிற நிலை உருவானது. அதை விட ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, வேதத்திலே மிக ரகசியமாக காக்கப்பட்ட புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம் போன்ற சூக்தங்கள் எல்லாம் நார்ச்சந்திக்கு வந்தன. அதாவது பழைய புஸ்தக கடை, மூர் மார்க்கெட்டு, பிளாட்ஃபார்ம்கள் இருக்கிற கிழிஞ்ச புஸ்தக கடை, இந்த கடைகளிலே இந்த வேத சூக்தங்கள் கிடைக்க தொடங்கின. அது எப்படின்னா, ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிராமின் இந்த சூக்தங்களை நூல் வடிவிலே வைத்து பாதுகாத்திருப்பார். அவருடைய மகனோ அவருடைய தம்பியோ அவர் லோகாயுதமான ஆளாக இருந்தால் இதெல்லாம் எதுக்கிட நமக்குன்னு பழைய பேப்பருக்கு போட்டுருவார். இப்படி வேத சூக்தங்கள் பழைய புத்தக கடைக்கு வர தொடங்கின. என்னாச்சு, இந்தியாவிலே ஆண் பெண் மேல் ஜாதி கீழ் ஜாதி எல்லோருமே சூக்தங்களை படிக்க தொடங்கினார்கள், எழுத தொடங்கினார்கள், சொல்ல தொடங்கினார்கள். அப்போது இந்த புருஷ சூக்தத்துக்கு அர்த்தம் என்ன என்கிற ஒரு தேடல், அது அர்த்தத்தோடு இன்றைக்கி கூகுளில் போட்டாங்க. கூகுளில் யார் வேணாலும் புருஷ சூக்தம் வித் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா அழகாக வருது. இப்போ இந்த புருஷ சூக்தம் என்பது ஒரு அகில உலக புகழ்பெற்ற தலைப்பாகிவிட்டது. இந்தியாவிலே அனைவரும் தூக்கி கொஞ்சம் குழந்தையாகிவிட்டது. காரணம் அதில் உள்ள கருத்து ஆழம்.
அப்போ பலரையும் இந்த சூக்தத்துக்கு அர்த்தம் என்ன என்று கேட்கக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய, சம்பாஷிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. இன்றைக்கி நிலைமை அதுதான். அப்போது 1806க்கு முன்னாலே இருந்த இந்திய வேத நிலைமை வேறு. 1806க்கு பின்னாலே வேதங்களுடைய நிலைமை இந்தியாவில் வேறு. அப்போது இன்னார் தான் வேதங்களை சொல்லுவாங்க, படிப்பாங்கங்கிற ஒரு கட்டுப்பாடு, வரன்முறை தகர்த்தெறியப்பட்டது. அதுக்கப்புறம் என்னாச்சு, லோகாயுத மனப்பான்மைகள் வந்தன, வேதங்கள் மெல்ல மெல்ல புறக்கணிக்கப்பட்டன. அப்போ இந்த வேதங்கள் காக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அக்கறை, அதனால் நூலகங்களில் அந்த புத்தகங்கள், பல்கலைக்கழகங்களிலே அது பாடங்களாக்கப்பட்டன. அப்படிலாம் இன்றைக்கி நிலைமை ரொம்ப மாறி போச்சு. எல்லாம் ஒரு 200 வருஷத்துக்குள்ளே பயங்கரமான மாற்றம். இன்று புருஷ சூக்தம் நான் தெரிந்து கொள்ள வேண்டும், அதன் பொருள் எனக்கு வேண்டும் என்று கேட்கக்கூடியவர்கள் அதிகப்படியாக இருக்கிறார்கள். இன்றைய உபயதாரரும் அப்படியே விரும்பினார். ஆகவே இப்போ இந்த புருஷ சூக்தம் நான் சொல்ல போகிறது உபதேசம் அல்ல, அதுக்குரிய தகுதி எனக்கு இல்லை. பொருள் விளக்கம், அதனுடைய மீனிங் என்ன, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறது தான். இந்த புருஷ சூக்தம் என்பது வேதத்திலே 4 வேதங்களிலும் காணப்படுகிறது. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வணம், 4 வேதத்திலும் புருஷ சூக்தம் காணப்படுகிறது. ஆனால் என்னென்னா, ஒவ்வொரு வேதத்திலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஒரு வேதத்தில் 15 ஸ்லோகந்தாங்கிற மாதிரி இருக்குது, ஒரு வேதத்தில் 18, ஒரு வேதத்தில் 24. அதில் ஸ்லோகத்தினுடைய வரிசையும் மாறுது. அப்போது வெர்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா, பாடபேதம், அது மாதிரி மல்டிபிள் வெர்ஷனில் பல்வேறு விதமான புருஷ சூக்தங்கள் கிடைக்கின்றன. அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெர்ஷனே அர்த்தம் போட்டிருக்காங்க. இதில் பாரம்பரியமாக இந்த புருஷ சூக்தத்துக்கு உரை எழுதியவர்கள் விஷ்ணு சித்தர், மாத்வர், அப்புறம் மகீதரர், அதுக்கப்புறம் வித்யாரண்யர். இது தவிர ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் நிறைய பேர் அதுக்கு உரை பண்ணியிருக்காங்க. இந்த புருஷ சூக்தத்தினுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இது பகவானை பற்றியது. புருஷன் என்ற சொல் இங்கே பகவானை தான் குறிக்குது. மற்ற சூக்தங்களுக்கும் இந்த சூக்தத்துக்கும் என்ன வேறுபாடுன்னா, மற்ற சூக்தங்கள் பகவானை பெயர் சொல்லி அழைக்கின்றன. மாதவன், கிருஷ்ணன், கோவிந்தன், நாராயணன், இப்படியெல்லாம் அவனுக்கு இருக்கிற பெயர்கள் அங்கே பயன்படுத்தப்படுகின்றன. புருஷ சூக்தத்திலே அவன் பெயர்களுக்கு அப்பாற்பட்டவன் என்ற விஷயத்தை பார்க்கிறோம். புருஷன் என்றால் புரிநாம் ஈஷகா என்று அனைவருக்கும் தலைவன் என்ற பொருளிலே அவன் குறிக்கப்படுகிறான். உபனிஷதங்களில் எப்படி பகவத் விஷயமானது நாமங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதோ, அதுபோலே எந்த ஒரு நாமாவும் சொல்லாமல் புருஷன் தத்து என்ற பெயரிலே அவன் குறிக்கப்படுகிறான். இந்த பகவானுடைய மகிமைகள் என்ன என்பதை சுருக்கமாக பூர்வ அனுவாகம், உத்தர அனுவாகம் என்று சொல்லுகிறது. இந்த புருஷ சூக்தத்தினுடைய பலன் என்ன அப்படின்னா, தீராத பிரம்மகத்தி தோஷங்கள்லாம் கூட இந்த புருஷ சூக்தம் ஜெபிச்சா ஒருவனுக்கு போயிடும் என்று பிராமணர்களுக்கு ஒரு வரமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பகவானை பற்றி அவர்கள் ரிஷிகள் செய்த ஆராய்ச்சி மிக பெரிது. ஆனால் புருஷ சூக்தம் என்பது எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே நாதபிரம்ம கடலிலிருந்து எடுத்ததாக ஒரு ஐதீகம். இதில் ஒரு குறிப்பிட்ட ரிஷி இதை ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்கிறத விட, இது சுயம்பூவாக பகவத் சிருஷ்டியாக நமக்கு அருளப்பட்டது என்று சொல்வதே அதிக உச்சிதமானது. இந்த
புருஷ சூக்தம் பகவானுடைய குணங்களை விவரிக்கிறது, பகவானுடைய மகிமையை விவரிக்கிறது. இப்போ நான் எடுத்துக்கொண்ட வெர்ஷன் பிரபலமாக இன்றைக்கி மக்களாலே படிக்கப்படும் வெர்ஷன். இதில் நிறைய பாடபேதங்கள் இருக்குது, வேறுபாடுகள் இருக்குது. இந்த ஸ்லோகத்தினுடைய வரிசை முறை கூட முன்ன பின்னன்னு மாறும். ஏன்னா பலவிதமான புத்தகங்கள் இருக்குது. கர்நாடகாவில் நான் பார்த்துருக்கேன், வேறு மாதிரி இருக்குது. ஆந்திராவில் வேறு மாதிரி இருக்குது, கேரளாவில் வேறு மாதிரி இருக்குது, தமிழ்நாட்டில் வேறு மாதிரி இருக்குது, வட இந்தியாவில் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாமே வேதங்களில் உள்ளது தான். வேதத்தில் இல்லாமல் சொந்த கற்பனையில் யாரும் எழுதலை. ரிக்வேதத்தில் இருக்கிறத ஒரு மாநிலத்தில் வரைச்சி போட்டுக்கிறாங்க, சுக்ல யஜுர்வேதத்தில் இருக்கிறத ஒரு மாநிலத்தை அரைச்சி போட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த ஸ்லோகங்களுடைய வரிசை முன்ன பின்ன மாறலாம். எண்ணிக்கை கூட கொஞ்சம் உத்தர அனுவாகத்தை பூர்வ அனுவாகத்தில் சேர்த்து போடக்கூடிய ஒரு பழக்கம் சில இடங்களில் இருக்குது. அவ்வளோதான். அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த புருஷ சூக்த ஸ்லோகங்களுக்கும் நீங்கள் கையில் வச்சிருக்கிற புஸ்தகத்திலே இருக்கக்கூடிய ஸ்லோகங்களின் வரிசைக்கும் வேறுபாடு இருந்தால் அதுக்கு விளக்கம் இதுதான் சொல்லிட்டேன். முதல்ல ஓம் என்று ஆரம்பிக்கிறது. சகஸ்ர சீர்ஷா புருஷக சகஸ்ராட்சக சகஸ்ரபாத் ச பூமிம் விஸ்வத்தோ மிருத்வாத்யதிஷ்டத் திசாங்குலம். இது என்ன அப்படின்னா, பகவான் சகஸ்ர சீர்ஷக 1000 தலைகள் உடையவன், சகஸ்ராட்சக 1000 கண்கள் உடையவன், சகஸ்ரபாத் 1000 கால்கள் உடையவன். இவன் என்ன பண்ணுறான், ச பூமிம் விஸ்வத்தோ மிருத்வாத்யதிஷ்டத் திசாங்குலம். அதாவது எங்கும் பூமி எங்கும் ஆக்கிரமித்திருக்கிறான். இவனுக்கு 1000 தலைகள், 1000 கண்கள், 1000 கால். இது நம்மாழ்வார் கூட தோள்கள் 1000 முடிகள் 1000 துணைமலர் கண்கள் 1000 தாள்கள் 1000 சொல்கிறார். இதில் என்னென்னா, அது எப்படி ஒரு நபரை 1000 தலைகள் உள்ளவனாக நாம் கற்பனை பண்ண முடியும்? அப்படி ஒரு வடிவத்தை நம் மனக்கண் முன்பு எப்படி கொண்டு வந்து நிறுத்த முடியும் என்று ஒரு கேள்வி வருது. இதுக்கு உள்ளர்த்தம் என்னென்னா, நமக்கு தலை இங்கே இருக்குதுன்னு சொன்னால் இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்கலாம், கேட்கலாம், பேசலாம், நுகரலாம். இந்த லெவல் தான் நம்ம சென்சிங். ஆனால் பகவான் சென்சிங் எபிலிட்டிங்கிறது அவனுக்கு இல்லாத இடமே கிடையாது. இப்போ நான் இப்படி பார்க்குறேன்னு சொன்னால் இந்த லெவலில் இருக்கிறது எனக்கு தெரியும். இப்போ கீழே என் பாதத்துக்கு அடியில் இருக்கிறதுனால பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ எனக்கு சென்சிபிலிட்டியில் லிமிட்டேஷன் இருக்குது, அளவு தான் இருக்குது. இப்படி தான் பார்க்க முடியும், பின்னால் இருக்கிறத பார்க்க முடியாது, இல்லையா? ஆனால் பகவானுடைய ஆற்றல்கள் எப்படி இருக்குதுன்னா, அவனுக்கு எல்லா இடத்திலும் உணரக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, பார்க்கக்கூடிய ஆற்றல், கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய ஆற்றல், ஒலிகளை வாங்கக்கூடிய ஆற்றல். அப்போ இவன் அங்கங்களுக்கு பொறிபுலன்களுக்கு அப்பாற்பட்டவன் என்பதை அவர்கள் இப்படி விளக்குகிறார்கள். இப்படி சொன்னால் தான் ஒரு பாமர மனிதனுக்கு தெரியும். 1000 தலைகள் உள்ளவன், 1000 கண்கள் உள்ளவன், 1000 கால்கள் உள்ளவன். கால்ங்கிறது நமக்கு எதுக்கு? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா கால் வேணும். போகிறோம் அப்படின்னு சொன்னாலே நாம் இருக்கிற இடம்னு ஒன்று தெரியுது, அதுதான் ஸ்டார்டிங் பிளேஸு. நாம் இல்லாத இடம்னு ஒன்று தெரியுது, அதுதான் ரீச்சிங் பிளேஸு, இல்லையா? அப்போ நாம் இருக்கிற இடம், நாம் இல்லாத இடம் என்ற வேறுபாடு இருக்கிறதுனால்தான் நம்ம கால்களால் நடந்து அங்கே போய் சேர்றோம், இல்லையா? ஆனால் பகவானுக்கு அவன் இருக்கிற இடம் இல்லாத இடம் என்ற பேதம் இல்லை. அவன் எல்லா இடத்திலும் ஏற்கனவே இருக்கிறான். இப்போ நான் இந்த ஊர்லேருந்து தேனிக்கு போகணும்னு சொன்னால் நான் விமானத்துலேயோ கார்லேயோ பஸ்லேயோ ரயிலையோ தேனிக்கு போகணும். நான் பெறப்படுறதுக்கு முன்னால் நான் தேனியில் இல்லை, என் ஊரில் தான் இருப்பேன். போய் சேர்ந்த பிறகு தேனியில் இருப்பேன், இந்த ஊரில் இருக்க மாட்டேன். அந்த கட்டுப்பாடுகள் பகவானுக்கு இல்லை. அவனுக்கு போக்கும் வரவும் இல்லை. அவன் ஏற்கனவே எங்கும் இருக்கிறான். அதை தான் சகஸ்ரபாத் 1000 கால்கள் உடையவன்.
அவன் இந்த பூமி எங்கும் வியாபித்திருக்கிறான். பூமியும் விஸ்வதோன்றார். அதை முடிக்கும்போது தசாங்குலம் அப்படின்னு, அதாவது அவனுடைய ஆற்றல்கள். தசாங்குலம்னா என்ன? தசாங்குலங்கிற சொல்லுக்கு ஆக்சுவல் மீனிங் என்னடான்னா 10 அங்குலம்னு அர்த்தம். ஒரு விரலினுடைய இந்த ஒரு பகுதி இருக்குல்ல, இது ஒரு அங்குலம், இது 2வது அங்குலம், இது 3வது அங்குலம். இதுக்கு அங்குலாஸ்தின்னு பேர். 10 அங்குலம். 10 அங்குலத்துக்கு என்ன வேலை இங்கே? இதுக்கு விஷ்ணு சித்தர், மாத்வர், மகீதரர் போன்றவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, நாபிக்கு மேலே 10 அங்குலம் வச்சு அளந்து பார்த்திங்கன்னா ஹிருதயம் இருக்குது. அந்த ஹிருதயத்திலே வசிக்கக்கூடிய அந்தர்யாமி என்பதை தசாங்குலம் 10 அங்குலம் என்று எழுதியிருக்கிறார்கள். ஆனால் வித்யாரண்யருடைய உரை ரொம்ப விசேஷமானது. வித்யாரண்யர்னால் யார்? நம்ம ஹம்பியில் தங்கக்கோட்டை வச்சவர் தான். அவர் என்ன எழுதுகிறாரு, இந்த வித்யாரண்யர் இந்த தசாங்குலம் 10 அங்குலம்ங்கிறதுக்கு அவர் கொடுக்குற விளக்கம், அதை கேட்டான்னா இந்த உலகத்தில் இருக்கிற கணித மேதைகள் அத்தனை பேரும் ஓடி அவர் காலை விழுந்து காலை தொட்டு கும்பிட்டு போகணும். அப்படி ஒரு விளக்கம் அவர் கொடுக்குறார். அவர் என்ன சொல்கிறாரு, எண்கள் எத்தனை? எண்கள் எத்தனைன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதுக்கு முடிவில்லைங்க, அது 100, 1000, 10,000, லட்சம், கோடி, மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன் போயிட்டே இருக்குன்னு. இல்லை இல்லை, அது தப்பான ஒரு கருத்து. எண்கள் முடிவில்லாதவை என்பது தப்பான கருத்து. எண்களுக்கு எல்லை உண்டு, ஒரு சிறு எல்லை உண்டு. அது என்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அவ்வளோதான் எண்கள். வேணால் சைஃபரை பக்கத்தில் போட்டுக்கலாம். இவ்வளோ தான் எண்கள். இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது எழுதுனீங்கன்னா 11ன்னு எழுதுறீங்கன்னு வச்சுக்குவோம். இந்த 1லேருந்து எடுத்து 2 தடவை எழுதணும். 11. 26 வேணுமா, ஒரு 2 எடுத்து இங்கே முன்னே எழுதி 6 அடுத்து பக்கத்தில் போட்டிங்கன்னா 26. 333 வேணுமா, இந்த 3 எடுத்து 3 தடவை எழுதணும். அப்போ பேசிக் ஸ்டாக்கு உங்களுக்கு இது தான். எண்கள் அடிப்படை இருப்பு இந்த 9 தான். இதைத்தான் நீங்கள் 2 தடவை 3 தடவை எழுதி மாற்றி மாற்றி எழுதி கூட்டி எழுதி குறைச்சி எழுதி மற்ற எண்கள் உருவாக்குகிறீர்கள். அவைகள் உருவாக்கப்பட்ட எண்கள். ஆனால் இவைகளோ அடிப்படையான எண்கள். அப்போ அதெல்லாம் கிரியேட்டட் நம்பர்ஸ், இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரெசன்ட் நம்பர்ஸ். அப்போ எண்கள்னால் எத்தனை? 9. அப்போ இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது ஒரு நம்பரை நீங்கள் சொன்னீங்கன்னா 10ன்னு வச்சுக்குவோம். அது இங்கே இருக்கிறத வச்சு தான் நம்ம உருவாக்குறோம். ஒரு 1 எடுத்து போட்டு சைஃபரை பக்கத்தில் போட்டு 10ங்கிறோம். அப்போது அது எண்களுக்கு, அடிப்படை எண்களுக்கு அப்பாற்பட்டது 10. 10 மட்டும் இல்லை, எதுவுமே 11, 15 எல்லாமே அடிப்படை எண்களுக்கு மேற்பட்டது. அப்போது 10 அங்குலம் என்றால் எண்கள் 9 வரைக்கும், 9க்கு மேலே போகிற 10 தொடங்கி எல்லாமே எண்ணுக்கு அப்பாற்பட்டது. கவுண்ட்லெஸ், இன்ஃபினிட்டி. அது முடிவில்லாதது. அப்போது பகவானுடைய மகிமை, ஆற்றல்கள் எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டதுங்கிறத 9க்கு மேலே இருக்கிற 10ங்கிற நம்பரை போட்டு சொல்கிறாங்க. அதான் தசாங்குலம். இதுதான் அதுக்கு விளக்கம்னு வித்யாரண்யர் சொல்கிறார். இந்த விளக்கத்துக்கு, இந்த ஒரு விளக்கத்துக்கு மேல்நாட்டில் இருக்கிற யூனிவர்சிட்டியில் மேத்தமேட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கார அத்தனை பேரும் வித்யாரண்யருக்கு ஒரு செலை வைக்கணுங்க. யார் சொல்லுவா இந்த மாதிரி? அப்போது பகவானுடைய ஆற்றல்களும் மகிமைகளும் அளவற்றவைங்கிறது தசாங்குலம்ங்கிற வார்த்தையால் சொல்கிறாங்க. இது மகான்களுக்கும் சொல்லலாம். ராமானுஜருடைய கருணையும் மகிமையும் தசாங்குலம் 10 அங்குலம். கூரத்தாழ்வாருடைய வைணவத்துவம் 10 அங்குலம் சொல்லலாம். ஆனால் இது சராசரி மனிதனுக்கு சொல்லக்கூடாது. இவர் பெரிய ஸ்காலருங்க, ரொம்ப நல்லவருங்க, இவருடைய பெருமை 10 அங்குலம்
அப்படின்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு கோபம் வந்துடும். ஏண்டா என்னை வந்து ஒரு அடிக்கும் கம்மியானவங்கிறியா நீ அப்படின்னு சண்டைக்கு வந்துடுவோம். அது பகவானுக்கும் பகவானுடைய அடியவர்களுக்கும் மட்டுமே இந்த பத்தங்களும் என்ற சொற்பிரயோகம். அதை வந்து இந்த புருஷ சூக்தம் சொல்லுதுங்க. இது இண்டிவிஜுவாலிட்டி ஆஃப் புருஷ சூக்தம். இந்திய வேதங்களுடைய தனிப்பெருமை என்று எடுத்து ஒரு வியாசம் எழுதினால் அது முடிவில்லாமல் போய்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு வேதத்தினுடைய ருக்கும் அந்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. அதான் முதல் ஸ்லோகத்திலே ஒரு அடித்து விழுத்தாடுறான். யார் அவன்? மேத்தமேட்டிஷியன், இன்டர்நேஷ்னல் மேத்தமேட்டிஷியன். இதுக்கு அர்த்தம் சொல்கிறா பார்ப்போம் அப்படின்னு கேட்டால் முழிப்பான். அதான் ஓம் சகசிர சீர்ஷா புருஷக சகசிராட்சக சகசிரபாத்த ச பூமிம் விஸ்வத்தோ பிருத்வாத்தி அதிஷ்டத்து திசாங்கலம். இப்போ வந்து அடுத்தது புருஷ ஏவேதம் சர்வம் எத் பூத்தம் எச்ச பவ்யம். இந்த புருஷன் என்ற பகவான் எத் பூத்தம் எச்ச பவ்யம், இதுவரை தோன்றியது இனி தோன்றப்போவது எல்லாவற்றுக்கும் இவன்தான் அடிப்படை காரணம். உத்த அமிர்தத்வஸ்ய ஏஷானக இதை அன்னேன அதிரோகதி. இது வந்து உத்த அமிர்தத்வஸ்ய ஈசானக. அமிர்தத்துவம்னா மோட்சம். மோட்சத்தை கையில் வைத்திருக்கிற ஈசன், மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன். இந்த அஞ்ஞான உலகத்திலே பவசாகரத்திலே சிக்கிக்கொண்ட ஜீவாத்மாவுக்கு விடுதலை அளிக்கக்கூடியவன் அவன் ஒருவன்தான். எது அன்னேன அதிரோகத்தி, படைக்கப்பட்ட அத்தனை பொருள்களையும் அன்னத்தினாலே பாதுகாக்கிறவன். அன்னம்ங்கிற சொல்லுக்கு இங்கே வந்து உணவுன்னு மட்டும் பொருள் இல்லை, துய்ப்புக்குரிய பொருள்கள் அனைத்தையுமே அன்னம் என்று சொல்லலாம். காற்று இருக்குது, மரத்துக்கு துய்ப்பு பொருள், நமக்கு ஜீவன். அது மாதிரி சஸ்டினன்ஸ், ஜீவர்கள் வாழ்வதற்கு வேண்டிய அடிப்படை தேவைகளுக்கு உரிய பொருள்கள், சாப்பாடு, தண்ணீர், வெயில், காற்று, அனல், நெருப்பு, மண், மருந்து, எல்லாமே. ஒவ்வொரு பிராணிக்கும் ஒவ்வொன்றும் அன்னமாக இருக்கும். இந்த எல்லா ஜீவர்களுக்கும் அன்னத்தினால் அதை கொடுத்து அழியாமல் காக்கிறவன் அர்த்தம் இந்த அன்னேன அதிரோகத்தின். இதுக்கு சில பேர் வேறு மாதிரி அர்த்தம் சொல்கிறாங்க. அன்னத்தை விட மிஞ்சியவன். ஏன்னா இவங்க வந்து இந்த அதிரோகத்திங்கிற வார்த்தைக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் மீனிங் கொடுத்து அன்னத்துக்கு மிஞ்சினவன் இவன், இவன் அன்னம் இல்லாமல் வாழ்கிறவன் அப்படின்லாம் அர்த்தம் சொல்கிறாங்க. அது அவ்வளவு சிறப்புடைத்தா எனக்கும் தெரியல, பூர்வாச்சாரியர்களுக்கும் தெரியல. அடுத்தது ஏதாவானஸ்ய மகிமாதோ ஜாயாம்ச்ச புருஷ பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் திவி. ஏதாவானசிய மகிமாதோ, இது அவனுடைய மகிமையாயிருக்கிறது. இது வரைக்கும் நாங்கள் சொன்னமே 3 வரியில், இது அவனுடைய பேர்பட்ட மகிமை உடையவன். ஜாயாம்ச்ச புருஷ. ஜாயா அப்படின்னு சொன்னால் கிரேட்டர் தென் த கிரேட்டஸ்ட். நீங்கள் எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ஒரு பெருமை உண்டு. மலைன்னு எடுத்துக்கிட்டால் உயரம், சிறுத்தைன்னு எடுத்துக்கிட்டால் வேகம், யானைன்னு எடுத்துக்கிட்டால் வலிமை, மனிதன் எடுத்துக்கிட்டால் அறிவு, தேவர்கள்னால் அமானுஷ ஆற்றல்கள், இப்படி பார்க்குறோம். ஆனால் இது எல்லாத்த விட, இந்த எல்லா பெருமையை விட அதிக பெருமையுடையவன் அவன். கிரேட்டர் தென் த கிரேட்டஸ்ட். எல்லா மகிமைகளிலும் எல்லா வகையாலும் எல்லாரையும் விட பெரியவன் அவன். அதான் வந்து ஜாயஸ். ஜாயாம்ச்ச புருஷக. ஜாயஸ் அப்படிங்கிறது பெருமையை குறிக்கும். அடுத்து பாதோ அஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் திவி. இதில் வந்து முக்தர் லோகம் என்று ஒரு உலகம் இருக்கிறது, பெத்தர் லோகம் என்று ஒரு உலகம் இருக்கிறது. அதாவது இந்த பவசாகரத்துக்குள்ளே சிக்கிக்கொண்ட ஆத்மாக்கள் முக்தி மோட்சம் அடைந்த அந்த முக்தர் லோகம். அது என்னடா கணக்குன்னா, இந்த விரஜய நதிக்கு கீழே இருக்கிறது பூரா 1/4 பங்குன்னா அங்கே இருக்கிறது 3/4 பங்கு. 3/4 பங்கு
அவன் அந்த விடுபட்ட உலகத்தில் இருக்கிறான். கால் பங்கில் தான் இதை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நமக்கு இந்த உலகமும் கிரகங்களும் பார்த்தா பெருசாக தெரியுது, தூரமாக தெரியுது. பாதோ அசிய விஸ்வா பூத்தானி, இந்த உலகத்தையும், இந்த உலகம்னா எல்லா உலகங்களையும் தான், இந்த உலகத்தை மட்டும் இல்லை, என்னென்ன உலகம் இருக்கோ எல்லா உலகங்களையும் பூதானி திரிபாதஸ்யா அமிர்தம் தேவி, அங்கே அமிர்தம் என்ற முக்தர் லோகத்திலே 3/4 பங்கும், இங்கே பாதம் 1/4 பங்கும் என்று இருக்கிறவன். இந்த பாதம் என்ற சொல்லுக்கு கால் என்று ஒரு பொருள்ங்க, லெக்குன்னு ஒரு பொருள், குவார்ட்டர்னு ஒரு பொருள். நீங்கள் தமிழ் எடுத்துக்கிட்டாலும் கால்னு எழுதுனீங்கன்னா அது குவார்ட்டர்னு அர்த்தமாகும், லெக்குன்னு அர்த்தமாகும். சம்ஸ்கிருதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதம்னு சொன்னீங்கன்னா லெக்குன்னு அர்த்தமாகும், குவார்ட்டர்னு அர்த்தமாகும். தமிழில் ஃப்ரீக்வெண்ட்லிங்கிறதுக்கு அடிக்கடின்னு சொல்கிறோம் இல்லையா, அடிக்கடிங்கிறத பிரித்து பாருங்கள். அடி ப்ளஸ் கூ ப்ளஸ் அடி. அடினா என்ன? பாதம் இல்லையா, 1 அடி வச்சான் 2 அடி வச்சான்னு. அப்போ பாதத்துக்கு பாதம் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டு, ஃபார் எவ்ரி ஸ்டெப் அப்படி வருது இல்லையா. இதே சம்ஸ்கிருதத்துக்கு போனீங்கன்னா பதே பதே அப்படிமா, பாதத்துக்கு பாதம், அடிக்கடிங்கிறதுக்கு பதே பதே. இப்போ மொழி அமைப்பு எப்படி இருக்குது பாருங்கள். அவன் வடகோடி, இவன் தென்கோடி, இவங்க 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு, ஒரு ரிலேஷன் இருந்திருக்கு. சங்கப்புலவர்கள் அனைவருக்குமே வடமொழி தெரியும், நன்கு கற்றிருந்தார்கள். அதனால தான் நீங்கள் பல்வேறு சொற்பிரயோகத்தையும் பார்க்கலாம், பல்வேறு இலக்கண அமைப்பையும் பார்க்கலாம். அது கொஞ்சம் மொழி ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா தெரியும். அதுக்கு அந்த ப்ரீஜுடிஸுங்கிறது இருக்கக்கூடாது. ஒரு முன்கூட்டியே சில அபிப்பிராயத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஆராய்ச்சி ஆரம்பிக்கிறது, அதுக்கு ஏற்றாப்பில் அதை வளைக்கிறது, அப்படி இருக்கக்கூடாது. அதில் என்ன தெரியுதோ அதை சொல்லணும், அதை பார்க்கணும். அடுத்தது திரிபாத் ஊர்த்வ உதைத் புருஷா பாதோ அஸ்ய இஹ அபவாத் புனக ததோ விஸ்வங்க விக்ராமத்து ச அசனான் அசனே அபி. இது ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் வேதிக் ஸ்ட்ரக்சர். இது என்னென்னா, வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நிலையிலே அவன் சங்கர்ஷனன், பிரத்யும்னன், அனிருத்தன் என்று 3ஆக இருக்கிறான். அதான் திரிபாத் ஊர்துவம், மேலே இருக்கிறது அப்படி இருக்கிறான். உதைத்துனா அவன் நினைச்சான், என்ன நினைச்சான் அந்த புருஷன், நாம் இவர்களை காக்க வேண்டும் என்று நினைச்சானா. அதனால் பாதோ, அதில் அனிருத்தன் என்ற வடிவெடுத்தான். அஸ்யைக அபவாத் புனக, அவன் மறுபடி திருப்பார்கடலில் அவதரித்தான். ததோ விஸ்வங்க வியக்ராமத்து ச அசன அனசனே அபி. அதுக்கப்புறம் பூமியிலே வியக்ராமன் ராமகிருஷ்ண அவதாரங்களாக எடுத்தான். எதுக்குடா அப்படின்னா, அபி என்றால் அவன் பொறுப்பெடுத்து மெனக்கெடுறது, சிரமப்படுறது. எதுக்குன்னா அசன அனசன அப்படின்னு 2 வார்த்தை. அசனனா உண்பவை, அனசனனா உண்ணாதவை. சாதாரணமாக உலகத்தில் நம்ம பார்க்குற பொருள்களெல்லாம் ஸ்தாவர ஜங்கமம்னு பிரிப்பாங்க. அதாவது அசைவன அசையாதன அப்படின்னு சொல்லிட்டு, அசைவனன்னா இந்த விலங்குகள், மனிதர்கள், பறவைகள். அசையாதனா மரங்கள், மலைகள், அப்படி சொல்லலாம். ஆனால் இங்கே வேதத்தில் வேறு விதமாக ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னடான்னா, உண்பவை உண்ணாதவை. உண்பவைன்னு எடுத்துக்கிட்டால் பறவைகள், மனிதர்கள், விலங்குகள், மரம், செடி கொடிகள் இதெல்லாம் சாப்பிடும். இப்போ மரம் கூட மண்ணுக்குள்ளேருந்து தண்ணீரை சாப்பிடுது. உண்ணாதவைனா கல், மண், கட்டடம் இதெல்லாம் ஒன்றும் சாப்பிட்றதில்ல இல்லையா. அப்போ உண்பவை உண்ணாதவை இந்த 2ஐயும் நற்கதி அடைவிக்க வேண்டும் என்பதற்காக அவனோட பாடுபடுறான். முதல்ல அங்கே சங்கர்ஷன், பிரத்யும்னன், அனிருத்தனாக இருக்கிறவன் அனிருத்தனாக ஒரு படி இறங்கி பிறகு மறுபடியும் திருப்பார்கடலில் பள்ளி கொண்ட பெருமாளாகி, அப்புறம் அங்கேருந்து இந்த ராமகிருஷ்ணாதி அவதாரங்களாக பூமிக்கு உண்பவை உண்ணாதவை அனைத்தையும் நாம் நற்கதி அளிக்க வேண்டும் என்று பாடுபடுகிறான் அப்படின்னு அர்த்தம். இப்போது ராமாவதாரத்தில் அவன் சராச்சரங்களையெல்லாம் அங்கே கூட்டிகிட்டு போனான் வைகுண்டத்துக்குன்னு சொல்கிறோம். ஏன்னா இந்து மத கொள்கைப்படி வடிவம் உள்ள எல்லாத்துக்குமே ஆத்மா உண்டு.
மலையாக இருந்தாலும் சரி, பாறையாக இருந்தாலும் சரி, எல்லாம் நற்கதி அடையணும் என்று நினைக்கக்கூடிய ஒரு பரந்த மனசு. அடுத்தது, தஸ்மாத் விராடஜாயத விராஜோ அதிபுருஷா ச ஜாத்தோ அத்தியரிச்சத பஷாத் பூமிம் அதோ புரக. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அதிபுருஷக அவன் பிரம்மாவை படைக்கிறான். தஸ்மாத் விராட ஜாயத்தை, விராடம் என்றால் இந்த அண்டம், இந்த அண்டத்தை படைத்தான். விராஜோ அதிபுருஷக, அதில் பிரம்மா விளங்கும்படி பண்ணினான். ச ஜாத்தோ அத்தியரிச்சித்த, அந்த பிரம்மா என்ன பண்ணினது, இந்த உலகம் முழுக்க வியாபித்தது. பஷாத் பூமிம் அதோ புரக, மேலும் கீழுமாக அந்த பிரம்மா வியாபித்தான். ஏன்னா அவன் சிருஷ்டியை தொடங்கணும். பிரம்மா படைக்கப்படுவதற்கு முன்பு படைப்பு ஒன்றுமில்லை. பகவான் என்ன நினைக்கிறான், படைப்பை கூட தான் நேரடியாக பண்ணாமல் அந்த பதவியை ஒருத்தனுக்கு கொடுப்போமே, ரொம்ப புண்ணியம் பண்ண ஆத்மாவுக்கு ஒரு ஆனர் பண்ணுவோம், வந்தாப்பா நீ தான் அல்டிமேட் கிரியேட்டர், யூ ஆர் தி ஹையஸ்ட் ஆஃப் தி ப்ரோட்டோகால் அப்படின்னு ஒரு பதவியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப புண்ணியம் பண்ண ஆத்மாவுக்கு அந்த பிரம்மா பதவியை கொடுக்குறான். கொடுத்து நீ படைக்க வேண்டியது என்று சொல்லி அவனுக்கு உத்தரவு போட்டுடுறான். ஆனால் படைக்கப்பட்ட பிரம்மாவுக்கு படைக்கும் ஆற்றல் இல்லை. படைக்கும் ஆற்றல் இல்லாத ஒரு ஆத்மாவாக அவன் படைக்கப்பட்டிருக்கிறான். இப்போ அவனுக்கு படைக்கும் ஆற்றல் எப்படி வந்தது அப்படிங்கிறது இந்த அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்குறோம். யத் புருஷேன ஹவிஷா தேவாக யஜ்யம் மதன்வத் வசந்தோ அஸ்யாசீத் ஆஜ்யம் கிரீஷ்ம இத்மஹா ஷரத் அவிஹி. அந்த பிரம்மாவினாலே ஒரு யாகம் பண்ணுகிறார்கள் தேவர்கள். தேவர்கள்னால் யாருன்னா, பிரம்மா படித்த பிறகு தானே இந்திராதி தேவர்கள் வர்றாங்க. இப்போ பிரம்மா வரைக்கும் தானே சொல்லியிருக்காங்க. பிரம்மாவுக்கே என்ன படைக்கும் ஆற்றல் வரலைங்கிற போது தேவர்கள் எங்கேருந்து வருவாங்க? அப்போ தேவர்கள்னு யாரை குறிக்குதுன்னா, வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நித்தியர்கள் முக்தர்கள் அவங்கள தான் குறிக்குது. அவர்கள் இந்த பிரம்மாவை வைத்து ஒரு யாகம் செய்கிறாங்களாம். யஜ்யமும் அதன்வத்த, இந்த பிரம்மாவை வைத்து யாகம் செய்கிறார்கள். யாகம்னா நீங்கள் உடனே நெருப்புன்னு நினைக்கப்படாது. ஒரு வழிபாடு, ஒரு பிரார்த்தனை யாகம் என்று அழைக்கப்படும். ஜபயஜ்யம், பரிசிரமை யாகம் அப்படின்னு எல்லாமே, எல்லா வழிபாடுமே, எல்லா புண்ணிய சம்பாதனையுமே யாகமாக தான் அழைக்கப்படுகிறது. அப்போ அவர்கள் மனதினாலே சிந்திக்கிறார்கள். என்ன சிந்திக்கிறார்கள்னா, வசந்த காலம் அசிய ஆசீத்து ஆஜ்யம், அந்த யாகத்துக்கு வசந்த காலம் நெய்யாக இருந்தது. கிரீஷ்ம இத்மஹா, இந்த சம்மர் அதாவது கோடைக்காலம் அது சமித்துகளாக இருந்தது. ஷரத் ஹவிகி, குளிர்காலம் அவிராக இருந்தது. அதாவது என்னென்னா, பல சீசன்ஸ் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. நெடுங்காலம் அவனை உருவாக்குகிறார்கள். அந்த பிரம்மாவை சக்தி உள்ளவனாக ஆக்குகிறார்கள்ங்கிறதுக்கு என்ன சொல்கிறாரு, வசந்த காலம் ஆஜ்யம் ஆயிற்று, கிரீஷ்ம காலம் சமித்து ஆயிற்று, சரத்காலம் என்ற குளிர்காலம் அவிர்பாகமாச்சு. அப்படி அவனை யாகம் பண்ணாங்க. அடுத்து, தம் யஜ்ஞம் பர்ஹிஷி புரோக்ஷன்னு புருஷம் ஜாதம் அக்ரதக. இது புரோக்ஷன்கிறது ஒரு யாக சடங்கு. என்னென்னா, பர்ஹிஷி என்றால் பிரகிருதி மண்டலத்திலே கட்டப்பட்டிருந்த அந்த பிரம்மாவை இந்த புரோக்ஷன் என்ற யாக சடங்கினாலே அவர்கள் அவனை ஜாத்தமக்கிறதுக்கான முதலில் தோன்றிய அந்த பிரம்மா தேன தேவாகா அயஜந்த, அவனை வைத்து யாகம் செய்தார்கள். எப்படி? சாத்தியாகா ரிஷயஸ்ச, சாத்தியாகா என்பது நித்தியர்களையும், ரிஷயஸ்ச என்பது முக்தர்களையும் குறிக்கும். அதாவது இங்கே ஒரே சொல்லுக்கு வேதத்தில் பல்வேறு அர்த்தம் வரும். அதை வச்சு நம்ம குழம்பிடக்கூடாது. சில சமயத்தில் பகவான் ஸ்ரீமன் நாராயணனை அக்னிகிங்கிற பெயரால் சொல்லுவார். சில சமயத்தில் வசவகா என்ற பெயரால் சொல்லுவாங்க. இவ்வளவு பெயர்களும் அவனுக்கு இருந்தது. விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் பார்க்குறோம் இல்லை, சிவகா என்ற ஒரு பேர் பகவானுக்கு உண்டு. இதை படித்து விட்டு தான் மேக்ஸ் முல்லர் என்ன சொல்லிட்டான், பல தெய்வ வழிபாடு தான் வேதங்களில் காணப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட சாமியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற போதே சம்மந்தம் இல்லாமல் வேறு ஒரு சாமி பேரை சொல்கிறாங்க. அப்போ அட் அ டைம் ஒரு சாமியை கும்பிட்றது இல்லையா?
என்று கேட்குறாரு அந்த ஆள். அவருக்கு மெச்சூரிட்டி இல்லை, அவர் வந்து முறைப்படி கல்வி கற்கவில்லை. இங்கே வந்து கல்வி கற்கலை, கைக்கு கிடைச்ச புத்தகத்தை வச்சு படித்தார். அப்படி தான் அவருக்கு படிப்பு வந்தது. அதனால் அப்படி கேட்குறாரு அவர். ஆனால் இங்கே வந்து சாத்தியாகா என்பது நித்தியர்களையும் ரிஷேக என்பது முக்தர்களையும் குறிக்கும் என்று வியாக்கியானத்தில் போட்டிருக்கு. அடுத்தது, தஸ்மாத் யஜ்ஞாத் சர்வஹுதா சம்பிருதம் பிரிஷத் ஆஜ்யம். இதில் வந்து தஸ்மாத் யஜ்ஞாத், அப்படி அவர்கள் செய்த யாகத்தினாலே, அகுதக என்ன வந்து சம்பிருத்தம், அந்த ஆகுதினாலே எது உருவானதா, பிரிஷத் ஆஜ்யம். பிரிஷத் ஆஜ்யம்னா, பிரிஷதுனா தயிர், ஆஜ்யம்னா நெய். தயிர் நெய்யாக யாகத்தில் ஒரு சாரமாக தோன்றியதுங்கிறதுக்கு தயிராக நெய்யாகன்னு சொல்கிறாங்க. பசும் ஸ்தாம் சக்கரே வாயவியான ஆரண்யான கிராமியாச்சயே. பசும் ஸ்தாம் சக்கரே, அதாவது விலங்குகள் படைக்கப்பட்டன. வாயவியான்னா காற்றிலே பறக்கக்கூடிய பறவைகள் முதலானவை படைக்கப்பட்டன. ஆரண்யான காடுகளில் அலையக்கூடிய விலங்குகள் படைக்கப்பட்டன. கிராமியாச்சயே, கிராமங்களில் அலையக்கூடிய பூனை முதலிய விலங்குகள் படைக்கப்பட்டன. தஸ்மாத் யஜ்ஞாத் சர்வகுதக ரிச்சக சாமானி ஜக்ஞிரே. அப்படி அவர்கள் செய்த அந்த யாகத்தினாலே ரிச்சக ருக்வேதம், சாமானி சாமவேதம், ஜக்ஞிரே தோன்றின. சந்தாம்சி ஜக்ஞிரே, சந்தசுகள் 7 சந்தசுகள் தோன்றின. தஸ்மாத் யஜுஸ் தஸ்மாத் அஜாயத, யஜுர்வேதமும் தோன்றியது. அப்போது வேதங்கள், விலங்குகள் எல்லாம் வந்து இவர்கள் செய்த யாகத்திலே தோன்றியதுன்னா, பிரம்மாவுக்கு அந்த படைக்கும் ஆற்றலை கொடுத்து அவன் மூலமாக இவற்றை அவர்கள் உருவாக்கினார்கள் அப்படின்னு வருது. அடுத்தது, தஸ்மாத் அஸ்வாஹா அஜாயந்த, அதுக்கப்புறம் குதிரைகள் தோன்றின. ஏகே சோபயாதத்தக, அதன் பிறகு மேல் வரிசையில் மட்டும் பற்கள் உள்ள பிராணிகள், கீழ் வரிசையில் மட்டும் பற்கள் உள்ள பிராணிகள், 2 வரிசையிலும் பற்கள் உள்ள பிராணிகள் என்று பிராணிகள் தோன்றின. அது எருமை முதலியவை. அடுத்தது, காவோக ஜக்ஞிரே, பசுக்கள் தோன்றின. தஸ்மாத்து, அதிலிருந்து. தஸ்மாத் ஜாதா அஜாவயக, அதுக்கப்புறம் வந்து ஆடுகள் தோன்றின, ஆடு முதலியவைகள் தோன்றின. அடுத்தது, யத் புருஷம் வியததுஹு கதிதா யகல்பயன் முகம் கிமஸ்ய கௌ பாஹு கா ஊரு பாதா உச்சியதே. இந்த ஸ்லோகமானது ஒரு கேள்வி வடிவில் அமைந்திருக்கிறது. இதுக்கான பதில் அடுத்த ஸ்லோகம். இது என்ன கேள்வி கேட்குதுன்னா, யத் புருஷம் வியததுஹு கதிதா, எந்த விதமாக இந்த பிரம்மாவை அவனுடைய முகம், கை, கால்கள் படைக்கக்கூடிய உறுப்புகளாக மாற்றினார்கள், சங்கல்பித்தார்கள். விகல்ப என்ன அப்படின்னு கேட்டுட்டு, முகம் கிம்மு, முகம் எப்படி ஆனது, அசிய கௌ பாஹு, அவருடைய கைகள் எப்படி ஆயின, ஊரு பாதா உச்சியதே, பாதங்களும் தொடைகளும் எப்படி ஆயின என்று ஒரு கேள்வி. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில், பிராமணோ அசிய முகம் ஆசியது, முகத்திலிருந்து பிராமணன் தோன்றினான். பாஹு ராஜன்யக கிருத்தக, தோள்களிலிருந்து சத்திரியர்கள் தோன்றினார்கள். ஊரு ததசிய எத்து வைஷ்யகா, தொடையிலிருந்து வைசியர்கள் தோன்றினார்கள். பத்பியாம் சூத்ரோ அஜாயத, பாதத்திலிருந்து 4ஆம் வருணத்தவர் தோன்றினார்கள். சந்திரமா மனசோ ஜாத்தஸ் சக்ஷோகோ சூரியோ அஜாயத, மனசிலிருந்து, பிரம்மாவுடைய மனசிலிருந்து சந்திரன் தோன்றியது. இப்போவும் ஜோசியத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகத்தை ஒவ்வொன்றுக்கும் சொல்லுவாங்க. வியாழனை வந்து ஞானத்துக்கு சொல்லுவாங்க, சனியை வந்து பாதத்துக்கு சொல்லுவாங்க, சூரியனை கண்ணுக்கு சொல்லுவாங்க. அப்படி ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு கிரகம் ஒதுக்குவாங்க. அதில் சந்திரனை மனசுக்கு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் மனம் உறுதியாக இருக்கிறவனாய் இருக்க வேண்டுமானால் அவன் ஜாதகத்தில் சந்திரன் வந்து தோஷம் இல்லாமல் இருக்கணும். சந்திரனோட ராகு கேது மாதிரி
பாவகிரகங்கள் சம்மந்தப்பட்டுட்டா அவன் மனசில் ஒரு திகில் இருந்துக்கிட்டே இருக்கும். சும்மா அப்படி உட்காந்துருக்கிற போதே இந்த ஃபேனை திடீர்னு கழட்டிக்கிட்டு நம்ம தலையில் விழுந்துட்டா என்ன ஆகுது அப்படின்னு பயப்படுவான். திடீர்னு பூமி ரெண்டாக பிறந்துட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு பயப்படுவான். ஒரு கப்பலில் போய்கிட்டு இருக்கிற போது இந்த கப்பல் கவிழ்ந்துட்டா என்ன ஆகுறது அப்படி பயப்படுவான். இதையாவது நினச்சி பயந்துக்கிட்டே இருப்பான். அப்போ மனம் உறுதியாக இருக்கணும்னா சந்திரன் தோஷம் இல்லாமல் இருக்கணும். சந்திரன் பாவகிரகங்களோடு சம்மந்தப்பட்டுட்டான்னா அவன் மனசு ரொம்பவும் வீக்கான மனசாக இருக்கும். காரணம் என்னடான்னா, மனசு பிரம்மாவுடைய மனசிலிருந்து தான் சந்திரன் தோன்றினான். சந்திரமா மனசோ ஜாத்தஸ் சக்ஷோஹோ சூரியா, கண்களிலிருந்து சூரியன் தோன்றினான். அதனால தான் மனிதனுடைய கண்களுக்கும் சூரியனுக்கும் சம்மந்தம் உண்டு. சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணுறவங்களுக்கு ஐடி எஃபெக்ட் வராது கடைசி வரைக்கும். நம்ம பெரியவங்களாம் கண்ணாடி படம் இருந்தாங்கல்ல, அது அப்படி தான். சூரியோ அஜாயத்தை. அடுத்து முகாது இந்திரஸ்ச அக்னிஷ்ச, முகத்திலிருந்து இந்திரனும் அக்னி பகவானும், பிராணாத்து வாயு ரஜாயத்தை, அவனுடைய பிராணனிலிருந்து வாயு பகவானும் தோன்றினார்கள். அடுத்தது நாபியாக ஆசித் அந்தரிக்ஷம், அவனுடைய நாபியிலிருந்து வயிற்றினுடைய மையப்பகுதியிலிருந்து அந்தரிக்ஷம், அதாவது சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கிற பகுதிக்கு அந்தரிக்ஷம்னு பேர். இந்த வித்யாதரர்கள் கிண்ணறக்கும் புருஷர்லாம் அங்கே தான் இருக்காங்க. ஷீர்ஷ்ணோ ஜௌஹு, தலையிலிருந்து சொர்க்கம் தோன்றியது, சமவர்த்தத்தை உற்பத்தியானது. பத்மியாம் பூமி திசா, பாதங்களிலிருந்து பூமி தோன்றியது. திசக ஸ்ரோத்ராத்து, காதுகளிலிருந்து திசைகள் தோன்றின. ததா லோகாம் அகல்பயன்ன, எல்லா உலகங்களும் அப்படி தோன்றின. சப்தாசியாசன்ன பரிதயஸ் திரிசப்தா சமிதக கிருத்தாக, அவர்கள் அப்படி யாகத்தை பிரம்ம யாகத்தை செய்யும்போது 7 பீடங்களாக இருக்கும்படி 7 மேடை பீடங்களாக இருக்கும்படி அமைத்தார்கள். அதில் அந்த 7 பீடங்கள் என்னென்னா 7 சந்தசுகள், காயத்ரி போன்ற 7 சந்தசுகள். அடுத்து பரிதயஸ் திரிசப்தக சமிதக கிருத்தாக அப்படின்னா 21 பொருள்களை சமிதாக ஆக்கினார்கள். அந்த 21 என்னென்னா 12 மாதங்கள், 5 பருவங்கள், 3 உலகங்கள், சூரியன், இவை வைத்து செய்தார்கள். தேவாக யத் யஜ்ஞம் தன்வானா அபத்னன் புருஷம் பசும், அதாவது இந்த நித்தியர்கள் என்ன பண்ணாங்க, இந்த யாக பசுவாக பிரம்மாவை வைத்து கொண்டு இப்படியெல்லாம் படைத்தார்கள் என்று சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வேத ரகசியமாக இருக்கவே, புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கவே, அவர்கள் தகுதி இல்லாதவர்களுக்கு இதை சொல்கிறது இல்லைன்னு அவங்க ஒரு கட்டுப்பாடு வச்சுருந்தாங்க. அடுத்தது யஜ்ஞேன யஜ்ஞம் அயஜந்த தேவதானி தர்மாணி பிரதமானி ஆசன்ன தேக நாகம் மகிமானக சசந்தே யத்ர பூர்வே சாத்தியாக சந்தி தேவாக, அதாவது இந்த யாகத்தினாலே, இந்த இப்படி பிரம்மாவை வைத்தவர்கள் செய்த யாகத்தினாலே என்னாச்சு, இந்த யாகம் என்பது ஒரு புனிதமான சடங்காக மாறியது. அன்றிலிருந்து இந்த யாக யஜ்ஞங்கள் என்ற ஒரு வழிபாட்டு முறை தொடங்கியது. யாகங்கள்னால் இதுக்கு பின்னால் தான் வந்ததுன்னு சொல்கிறாங்க. யஜ்ஞேன யஜ்ஞம் அயஜந்த தேவாஸ்தானி தர்மானி பிரதமான்யாசன்ன, முக்கியமான சடங்குகளாக மாறின. தேக நாகம் மகிமானக, நாகம்னா வானம், வானத்திலே இந்த மகிமையான, அதாவது நித்தியர்கள் வாழக்கூடிய இந்த வைகுண்டத்திலே சச்சந்தே எத்திர பூர்வே சாத்தியாக சந்தி தேவாக, இதை யார் இப்படி உணர்கிறார்களோ, இதுவரைக்கும் இந்த புருஷ சூத்திரத்திலே எப்படி சொல்லப்பட்டதோ அந்த மாதிரி இந்த உலகம் இப்படித்தான் படைக்கப்பட்டது என்று அறிந்து அதை யார் நம்புகிறார்களோ, இந்த வேதத்தை யார் மதிக்கிறார்களோ அவர்கள் முக்தர் லோகத்திலே வாழ்வார்கள். அடுத்து இதில் கடைசியாக வரக்கூடியது வேதாகம் ஏதம் புருஷம் மகாந்தம் ஆதித்ய வர்ணம் தமச பரஸ்தாத்து தமேவ விதித்வா அதிமிருத்திமேதி நானியக பந்தா வித்யதே அயனாய. இதை இந்த ஸ்லோகம் படிக்கிறவன் நினைக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு.
நான் இப்படி பகவானை அறிகிறேன். வேதாகம் ஏதம் புருஷம். மகாந்தம், இந்த மகிமை உள்ள கடவுளை. ஆதித்ய வர்ணம், அவன் சூரியனை போன்ற நிறமுடையவன். தமசக பரஸ்தாத், சகலவிதமான இருளுக்கும் அப்பாற்பட்டவன். தமேவ விதித்வா, அவனை அறிந்தால்தான். அதிமிருத்தியும் ஏற்றி, நான் அதாவது மரணத்தை தாண்டக்கூடியவனாக ஒருவன் ஆக வேண்டுமானால் இவனை இப்படி அறிந்தால்தான் முடியும். நான் அந்யக் பந்தா வித்யதே அயனாய், இதை தவிர வேறு வழி மோட்சம் அடைவதற்கு இல்லை. இந்த பகவானைத்தான் இந்த மாதிரி அறிந்தால்தான் ஒருவனுக்கு முக்தி உண்டு என்று சொல்லி அதை முடித்துவிட்டு ஓம் சாந்தி 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 என்று இந்த வேதசூத்திரம் முடிவடைகிறது. இதிலேயே வேறு சில வெர்ஷனில் 18 ஸ்லோகம் 24 ஸ்லோகமெல்லாம் உண்டு. அதெல்லாம் எடுத்து விவரித்தா அது இன்னமும் நேரமாகும், காலப்பற்றாக்குறை ஒன்று. இது ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான பொருள் அடங்கியது. அதாவது இதை சுருக்கி ஒரு சம்மரி மாதிரி, ஒரு வைண்டப் மாதிரி சொல்கிறதா இருந்தால், நாம் இந்த சூக்தம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும்போது, முழுமுதல் இறைவன் என்பவன் நாம் காணக்கூடிய மனித சரீரங்கள், தேவ சரீரங்கள், விலங்கு சரீரங்களுக்கு அப்பாற்பட்டவன். இதை போன்றவன் அல்ல அவன். அவனுடைய மகிமைகளை ஒப்பு சொல்வதற்கு உபமானம் கூட இங்கே இல்லை. அப்படிப்பட்டவன் அவன். அவன் இல்லை, எல்லா படைப்புகளும் உருவாவதற்கு முன்னாலேயே இருக்கிறான். இதுக்கு முன்னாலே நாம் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே இருந்த படைப்புகள் எல்லாம் அவன்தான் படைத்தான். இனி வரப்போகிறவையும் அவன்தான் படைக்க போகிறான். அடுத்து அவன் இந்த பவசாகரத்திலிருந்து விடுதலை அடையக்கூடிய வாய்ப்பையும் அவன்தான் கொடுப்பான். இந்த சகல உயிர்களுடைய ஆகாரம் பராமரிப்பெல்லாம் அவன்தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். இது இப்படிப்பட்ட மகிமை உள்ளாக இருக்கிற பரமாத்மா அவன் விளையாடக்கூடிய இந்த லீலா விபூதி கால் பகுதி என்றால், அவன் இருக்கக்கூடிய முக்தர் விபூதி இருக்கே அது முக்கால் பகுதி. அவ்வளவு பெரியவன் அவன். இந்த பல வியூகங்கள் அவனுக்கு உண்டு. சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் என்ற 3 அனிருத்த வியூகத்திலே அவன் இறங்கி வந்து திருப்பார்கடலிலே பள்ளி கொண்ட பெருமாள் ஆகி மற்றவர்களை படைப்பதற்கு படைக்கப்பட்டவர்களுக்கு வழிகாட்டுபவர்களாக, தர்மத்தை ஸ்தாபிப்பவனாக, ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் எடுப்பவனாக வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முதல்ல பிரம்மாவை படைத்தான். பிரம்மாவை நித்தியர்களும் முக்தர்களும் சேர்ந்து ஞான வழியாக அவனுக்கு படைக்கும் ஆற்றலை கொடுத்து, நாம் பார்க்கிற பறவைகள், விலங்குகள், வனங்கள் அனைத்தையும் அவனை படைக்க வைத்தார்கள். மனிதர்களிலே இந்த வர்ணபேதமும் பிரம்மா மூலம்தான் உண்டாக்கப்பட்டது. இது படைப்பிலேயே ஏற்பட்ட ஒரு பாகுபாடு. இதை நாம் பார்க்கக்கூடிய, வியப்போடு பார்க்கக்கூடிய உலகங்கள், வித்யாதர லோகம், சொர்க்கலோகம், பூமி, எல்லா உலகங்களையும் அந்த பிரம்மா என்ற ஒரு சக்தியிலிருந்து தான் இந்த நித்தியர்கள் உருவாக்கினார்கள். பகவானுடைய ஆணையின் பேரிலே இந்த யாக யஜ்யங்களை உண்டு பண்ணினவனும் அந்த பிரம்மா தான். இதை இப்படி பகவத் மகிமையாக எவன் உணர்கிறானோ அவன் பகவானுடைய கிருபையை அடைந்து அவன் முழு விடுதலை அடைவான் என்று முடிகிறது. இந்த புருஷ சூக்தம் பகவானுடைய பெயர்களை நேரடியாக சொல்லவில்லை. ஆனால் அதற்கு வியாக்கியானம் எழுதின அனைவர்களுமே அவனுக்கு உரிய அடைமொழியை கொடுத்து பெயர் உள்ளவனாகவே விளக்கியிருக்கிறார்கள். ஏன்னா இந்த பகவானை ஒரு குறிப்பிட்ட பெயர் சொல்லி நாம் விளக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, படிக்கிறவர்களுக்கு குழப்பம் உண்டாகுது. அதனால் காடுன்னு மட்டும் சொல்லுவோம், காடு, கடவுள் என்று மட்டும் சொல்லுவோம் என்று இந்த சூக்தம் அமைந்திருக்கிறது. இந்த ஸ்ரீ சூக்தமும் புருஷ சூக்தமும் பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்து இந்த நாதபிரம்மம் என்ற கடலை கடைந்த போது தோன்றியவை என்று இதனுடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை காதால் கேட்குறது புண்ணியம். ஒரு முக்கியமான லட்சியமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த புருஷ சூக்தம் ஒன்று படித்தால் போதும், இந்தியர்களுடைய அறிவு எவ்வளவு உயரத்துக்கு போயிருந்திருக்கிறது. ஆதி காலத்தில் மனுஷன் அம்மனமாக இருந்தான், கற்காலம்னு ஒன்று இருந்தது,
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சமைச்சு சாப்பிட கற்றுக்கிட்டான். அவன் சூரியனை பார்த்து கும்பிட்டான், பயந்து போய் மழையை பார்த்து கும்பிட்டான், இடியை பார்த்து கும்பிட்டான். அவனுக்கு தெய்வம்னா என்னன்னு தெரியாது, மொழிகள்னால் என்னென்னு தெரியாது, பச்சையாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்புறம் படிப்படியாக அவனுக்கு நாகரிகம் வந்தது. இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அது அபத்தம் என்பதற்கு இந்த புருஷ சூக்தம் ஒரு சவால். நான் கேட்குறேன், கற்காலம்னு ஒன்று சொல்கிறீங்கள, அது மனிதன் அம்மனமாக இருந்தான், கல்லை வச்சு தான் அவன் ஆயுதங்களாக பயன்படுத்தினான்ட்டு, அவன்தான் பிறகு படிப்படியாக மாறினான்னு சொல்கிறீங்கள. என்ன மாறினான்? உடை உடுத்த கற்றுக்கிட்டான், நாகரிகத்தை கற்றுக்கிட்டான் அப்படின்னு. இங்கே தான் நீங்கள் உளர்றீங்க. ஏன்னா கற்கால மனிதன் அந்த வாழ்க்கை போதும் என்று தானே அவன் வாழ்கிறான். கல்லால் விலங்குகள் அடித்து கொன்று அப்படி பச்சை மாம்சம் சாப்பிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு ஏன் உடை உடுத்தணும்னு தோணுதுயா? யார் அவனை மிரட்டினா? நீ இடுப்பில் வேட்டி கட்டிக்கன்னு யார் சொன்னா? ஏன் வேட்டி கட்டினான் நான் கேட்குறேன். இது அனாவசியம் இல்லையா? அவன் அப்படியே இருந்துக்கலாம்ல. அப்புறம் அவன் உடை உடுத்த கற்றுக்கிட்டான். ஏன் கற்றுக்கிட்டான்? யார் சொன்னா கற்றுக்க சொல்லி? அவசியம் என்ன இருக்குது? அவன் உடை உடுத்த வேண்டிய அவசியமே இல்லையே. அதே மாதிரி பச்சைக்கறியே சாப்பிட்டு பழங்கினவனுக்கு அப்படியே சாப்பிட்டு இருக்கலாமே. இப்போ புலி சிங்கம்லாம் பச்சை தானே சாப்பிடுது. அது என்றைக்காவது அறிவு மாற்றம் அடைஞ்சு சமைக்க தொடங்குதா? காலங்காலமாக விலங்குகள்லாம் பச்சையாக தானே சாப்பிட்டுட்டு இருக்கு. ஆடு மாடெல்லாம் புல்லை தானே சாப்பிடுது, பச்சையாக சமைச்சா சாப்பிடுது. லட்சக்கணக்கான ஆண்டுகளாக பச்சையாகவே சாப்பிட்டு கொண்டு இருக்கிற விலங்குகள் அதுவே போதும் என்று வாழும்போது, கற்கால மனிதனுக்கு மட்டும் ஏன் திடீர்னு நம்ம சமைக்கணும்னு தோணுது, திடீர்னு கட்டடம் கட்டணும்னு தோணுது, திடீர்னு ஆணும் பெண்ணும் ஒழுக்கமாக வாழணும்னு தோணுது? ஏன் தோணுது? காரணம், அவனாக சட்டத்தை ஏற்படுத்திக்கிட்டானா? ஏன் ஏற்படுத்திக்கிட்டான்? அவனுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சி போச்சா? இந்த கற்கால மனிதனுங்கிற கான்செப்ட், ஆதி மனிதனுங்கிற கான்செப்டே அபத்தம். கிரியேஷன் தியரி தான் ரைட்டு. உலகத்தில் பகவான் அனைத்தையும் படைத்தான், மனிதனுக்கு அறிவை கொடுத்தான், சட்டங்களை இயற்றினான், மனிதனை வாழ வைத்தான். இப்படி தான் வாழணும், இப்படி வாழக்கூடாதுன்னு சொன்னான். அதிலே பெரியவர்கள் இருந்தார்கள், முனிவர்கள் இருந்தார்கள், தேவர்கள் இருந்தார்கள், மனிதனை வழிகாட்டினார்கள். அதனால் தான் மனிதன் நாகரிகம் அடைந்தான், அதனால தான் அவன் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் என்று சொன்னால் பொருத்தமாக இருக்கு. இவன் கற்கால மனிதன் படிப்படியாகி வளர்ந்து திடீர்னு இப்போ ராக்கெட் அனுப்ப ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னால், கற்கால மனிதன் எங்கே இருக்கிறான்? ராக்கெட் அனுப்புகிற மனுஷன் எங்கே இருக்கிறான்? அவன் இந்த நிலையை அடைய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதனுடைய காரணம் என்ன? இதெல்லாம் ஒரே அபத்தமாக இருக்க. எனவே இந்த புருஷ சூக்தம் என்பது மனிதனுடைய தோற்றம், இந்த உலகத்தினுடைய வளர்ச்சி, இது அனைத்துக்கும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்வதாக இருக்கிறது. இதை முறைப்படி ஒருவன் புரிந்து கொண்டால் உலகத்திலேயே மிக சிறந்த இலக்கியம் இதுதான் என்று அவர்கள் உணர்வார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.